பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 65வது அதிகாரம் 4வது வசனம். உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பத்தாங்க சொல்றாரு. மகனே மகளே, நீங்களாம் பாக்கியவான் சொல்றாரு ஏசப்பா. ஏன் பாக்கியவான் அப்படின்னா, நம்ம ஏசப்பாவுடைய சமூகத்துல போய் அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பாக்கியமா ஆசீர்வாதமா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு. இன்னைக்கு உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏசப்பாவுடைய சமூகத்துக்கு போறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏசப்பாவுடைய சமூகம் அப்படின்னா நம்ம எதை நினைக்கிறோம்? நம்ம ரெகுலரா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிடுறோமா, கரெக்டா வேலைக்கு போறோம், ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், எல்லா வேலையும் பாக்குறோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம ஏசப்பாக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம சர்ச்சுக்கு போறது மட்டும்தான் அவருடைய சமூகம், அவருடைய ஆலயம், அந்த இடத்துக்கு போறதுதான் நம்ம பாக்கியவனா இருக்கிறேன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்க்கையில உங்க வீட்டுல நீ ஏதாவது கொஞ்ச நேரமாவது, ஒரு 3 மணி நேரம் 1 மணி நேரமாவது என்னோட கூட ஜபத்திலையும் வேத வாசிக்கலையும் உட்காந்து ஜெபம் பண்ணிருக்கியா, பைபிள் படிச்சிருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க கேட்கிறாரு. ஏசப்பா சொல்றாரு, நீ பாக்கியவனா வாழணும் மகனே மகளே. அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா